Hi friends, welcome to Leafy Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் இடிச்ச பாகு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அது கரைச்சிக்கலாம். இது பாகாக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போதும். கரைஞ்சதும் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டுறப்போ வெள்ளத்துல இருக்கிற சின்ன சின்ன குப்பை தூசி எல்லாம் போயிடும். அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச தேங்காயில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அரைச்ச இந்த கலவையை நல்ல ஒரு திக் பாட்டம் கடாய் இல்லைன்னா பேனில் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கைவிடாமல் இதை நம்ம கிளறிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபிங்க. ஏன்னா நம்ம இதில் பாலோ ஒயிட் சுகரோ யூஸ் பண்ணலை. நம்ம கரைச்ச வெல்லம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது கொதி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து அதில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்குனா பாயசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.